ஒன்னத்தானே என்னை நானே ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் ஆச்சே ஆச்சே செத்த நேரம் செல் நம்பர் பார்த்து நீ சுத்தம் பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா இருந்தான் நானே ஒன்னத்தானே என்னை நானே ஆடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் பொக்கிரிக்கு பொக்கிரி ராசா நான் தாமா அறிவு ராசா என்னைக்கு நீதானம்மா எனக்கு கொண்டாடி என்னைக்கு நீதானம்மா எனக்கு கொண்டாடி பொக்கிரிக்கு பொக்கிரி ரோஜா பக்கத்துல பட்டுன ரோஜா என்னைக்கும் நீதானம்மா அவருக்கு பொண்டாட்டி என்னைக்கும் நீதானம்மா அவருக்கு பொண்டாட்டி பட்டுக்கொரு பட்டு படிப்பே பட்ட வந்த கட்டு கொடுப்பே விட்டு போகாமல் என்று இன்னைக்கு என்னாவே விட்டு போகாமல் என்று இன்னைக்கு என்னால் ஏய் ஐயோ அப்பா என்ன என்ன என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னம்மா இவ்வளவு கோவப்பட்டு நிக்கிற என்ன விஷயம் யாருன்னே தெரியாம தான் இந்த போடு போடுறீல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு அப்புறம் புல்டோசர் வந்து இடிக்கு பொம்பளை இடிக்கிறதா கேட்டு தான் இடிக்கிறேன் ஒரு இஷ்டத்துக்கு நான் இருக்க கூடாது இருபாரு உனக்கு எத்தனை இடிச்சு உனக்கு எத்தனை இடி இடிச்சு என்னையவா என்னைய 3 இடி இடிச்சிங்க 15 இடி இடிச்சு யோ அதெல்லாம் நாங்க செய்ய முடியாது ஓவரா பேசிட்டு இருக்க ஓவரா பேசுறீங்க சப்பட்டடியா சேச்சு விட்டு போயிரு நான் அடிச்சனா கொட்டாய் கவுண்ட் வந்துருவீங்க அடிக்கடி கிண்ணி தெரிச்சு போயிரும் நான் அடிக்கறேன் முட்டை ஏக்கனமே தெரிச்சு போயிரு வரட்டு அடிச்சனா பாவாடை தூக்கிட்டு 15 கிலோ போடுறேன் நான் இருக்காதீங்க போடுற ஓல்ல உங்க ஆத்தா தம்பி புண்டு வாங்கி நான் போடுற ஓல்ல உங்க அப்பா மட்டும் டவுசர் காண்டு போயிரும் என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது நீட்டு பேசாத நீட்டு நீங்க பேசாதீங்க நீட்ட பிறந்த ஆம்பளை காட்ட பிறந்த பொம்பளை நீ காட்ட நான் நீட்டன்னு வத்துக்கிட்டு ஓட்டணும் அதெல்லாம் அப்படிலாம் அந்த காலம் இப்பலாம் ஆம்பளை நாங்க தான் ஓட்றோம் நீ ஓட்ற வெளியில போய் சொல்லாத ஏன் கார் ஓட்டுவோம் நாங்க அம்மா நாங்களும் கார் ஓட்டுவோம் நாங்க பஸ் ஓட்டுவோம் பஸ் நாங்களும் ஓட்டுவோம் நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம் நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம் நாங்க ராக்கெட் ஓட்டுவோம் நாங்களும் ராக்கெட் ஓட்டுவோம் உங்கள ஓட்டுவோம் நாங்க உங்களே போட்டு இன்னும் எத்தனை ஜென்மனாலும் எதுவும் ஓட்ட முடியாது சும்மா வாயில வெத்து ஓட்டதே ஓட்டலாம் இங்கேருமா வாழ்க்கைன்ற பயணத்தை நாங்க தான் ஓட்டணும் வாழ்க்கை இந்த படகை நாங்க இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது இப்போ உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு வரட்டும் இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனா பாப்பமா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்ட நீ எனக்கு பொண்டாட்டி இப்ப நீங்க தோத்து போயிட்டா நான் தோத்து போய் நீ ஜெயிச்சிட்டா நான் உனக்கு புருஷன் யோ அந்த அடிக்கு நான் வர மாட்டேன் அப்ப போட்டி நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா உலகத்தை சிறந்தவங்க ஆம்பளை உலகத்தை சிறந்ததே பொம்பளை இப்பிக்க முன்னத்தர செக்ஷன் படி சொல்றேன் ஆம்பளை தான் மேல பெண்கள் தான் மேல நாங்க தான் மேல இருந்துட்டு போ மேல மேலன்ற மேல இருந்தா கீழ இருந்தா சோழி முடிஞ்சா சரிச்சாமா ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு நாலு குத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் சிவன் செஞ்சதுல எவன் செஞ்சா ஆமா ஆத்தாடி ஆத்தா நானே ஓட்ட மாறி இந்த பத்துல ஊரல ஓட்ட மாட்டேன் ஆத்தாடி ஆத்தா கொண்ட ஏமாந்தட்டா அவ்வளவுதான் எங்க உன மாறி ஆத்தா என்னைய கொஞ்சம் எங்க போறால மாறி ஆத்தா இங்க ஒண்ணு வராதீங்க அவன் நாட்டு ரசம் கோட்டை ஆத்தாவுக்கு நடுவுல வரைய ஓட்டேன் நானா அங்க வர சுப்பு நீ ஐஜா வாங்கி சப்பு நானா சிட்டுக்குருவி முள்ள அடிச்சு இழுத்து அங்க 2 சிட்டுக்குருவி கொண்டையா அடிச்சா அவன் பனை மரத்துல பாம்பு தலையில வைக்கிற சாம்பு என்னைய பிடிச்சு போடியா ஓம்டா இவ்வளவு ஏசுறீல நீ சரியான பொம்பளை கேக்குற கேள்விக்கு விளக்கம் சொல்லி விட்டு பாப்போம் கேளுங்க கேக்கவா ஒரு கிணத்துக்குள்ள 50 தவளை கிடக்கு சரி எத்தனை தவளை 50 தவளை கிடக்கு சரி அதுல 5 தவளை செத்து போச்சு மீதி எத்தனை தவளை இருக்கு 50 தவளை ஐயோ அண்ணா எத்தனை இருக்கும் 45 இருக்கும் ஆமால 45 ஹலோ ஹலோ இங்கு டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை வினோதி சகரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் பாக்குறதுக்கு ரெவடி மாதிரி இருக்காருன்னு நினைக்காத. இல்ல அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததான் பார்த்தேன். ஆமா அண்ணே சொல்லிடுறேன். விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை மாலை அணிவிக்கப்படுகிறார்கள். மாலை அணிவித்து பொன்னாடை பொறுத்திருக்கக்கூடிய விழா கமிட்டி அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். கேட்டேங்க சொல்லுமா, ஒரு கிணத்துக்குள்ள 50 தவளை கிடக்கு. சரி 5 தவளை செத்து போச்சு. மீதி எத்தனை தவளை இருக்கு? 45. இப்ப தெரிஞ்சு வச்சுருவோம் பகுச்சோ என்ன வகசின்னு. போமா போ. எப்படி கிணத்துக்குள்ள 50 தவளை கிடக்குல, 5 தவளை செத்து போச்சுல, 5 தவளை செத்து போச்சு 45 இருக்கு. 50 தவளையும் உள்ளதே கிடக்கும். எப்படி கிடக்கும்? செத்த தவளையும் உள்ளதானே கிடக்கும். ஓ அப்படி சொல்றீங்களோ? கேணியை விட்டு தவியா போகும். ஆமா ஆமா. இப்ப கேக்குறேன், ஒரு வயக்காட்டுல 50 செம்பரியாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி
5 செம்பரியாடு பக்கத்து வயலுக்கு மேய போயிருச்சு. சரி. மீதி எத்தனை செம்பரியாடு இருக்கும்? அது 40 தான் இருக்கும், 45 தான் இருக்கும். அதே கிடையாது. ஒரு செம்பரியாடு தலையை போட்டுக்கிட்டு கிளம்பிருச்சுன்னா சரி எல்லா செம்பரியாடுமே போயிடும். ஒரு மசுறு செம்பரியாடு இங்க நிக்காது. ஏன் ஒண்ணு அப்படி போட்டுச்சுன்னா எல்லாம் ஓடுது? அதோட குணம் அப்படி. குணம் சாயந்தா சாயிரம் பக்கத்து 6 செம்பரியாடுகளையும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. சரி, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? சட்னி. அதே கிடையாது. இட்லிக்கு தேவை சட்னியும் சாம்பாரும் இல்ல. அப்புறம் அரிசியும் உளுந்து தான் தேவை. யோ, அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும்? என்ன வரும்? மாவு வரும். மாவு தான் வரும். அதே கிடையாது. குள குளன்னு வெள்ளையா வரும். பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் போட்டு குளிச்சா நல்லது. என்ன போட்டு குளிச்சா? சோப்பு சீயக்கா. சோப்பு போட்டு குளிக்கலாம். அதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல. தாப்பா போட்டு குளிச்சாதே நல்லது. நீ வாட்டுக்கு சோப்பா போட்டு சீயக்காம உட்கார்ந்து பொண்ணம்ல மாதிரி வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போயிருவேன். தாப்பா போடணுமோ? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர் ஒரு பொருள் வாங்கினா ஆப்பர் சூப்பர், அதுவும் சூப்பர். அது என்னமா கொடுத்தா ஆப்பர். அதே கிடையாது. உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா அது சூப்பர். கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். அடடா, தங்கச்சி இல்லைன்னா என்ன பண்றது? யோ, தங்கச்சி இல்லைன்னா உங்க அக்காவை கூட்டு போயிருவான். உங்க அக்காவும் இல்லைன்னா என்ன பண்றது? உங்க அம்மாவை கூட்டு போயிருவான். உங்க அம்மாவும் இல்லைன்னா என்ன பண்றது? என்ன மசருக்கு இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்? என்ன என்ன குடும்பத்தையே கூட்டிட்டு போறது தெரியல. இங்க வரனே, நீ சொல்றீல இந்த பொண்ணை கட்டுனா சூப்பர், அந்த தங்கச்சியை கூட்டிட்டு போனா ஆப்பர்னு. உன்னைய கட்டிட்டு ஓன் தம்பியை கூட்டிட்டு போச்சுன்னா அதுக்கு ஆப்பர். சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படி விவரமா பேசணும். என்ன பேசணும்? உங்க தம்பி என்ன பேசணுமா? என்னைய கட்டிட்டு என் தம்பியை கூட்டிட்டு போனா எப்படி இருக்கு? ஆமா, அது வீட்டுல அதே நடக்குது இருக்கு. அவன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேளுமா, இங்க எங்க வீட்டுல அப்படி கிடையாது. இந்த இடத்துல நாங்க ஆடுவோம். ஆடுவோம். அப்படியா? உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறா இல்ல நான் ஜெயிக்கிறேன் பாத்துருவோமா? ஏமா பேண்ட் சிப்பு கோழி முட்டை ஒண்ணு. எப்படி? கோழி முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? கொஞ்சம் வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து யோ இருந்தா வர இல்லாட்டினா வராது இல்லையா? ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? 4. அதே கிடையாது. ஆண் கழுதைக்கு மொத்தம் 4.5 கால். எப்படி 4.5 கால் வரும்? நடுவுல ஒரு மூர்த்த கால் போய் பாரு. நான் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? அது 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 பழக்கம், அது அடிக்குது. அதே கிடையாது. நின்னுக்கிட்டு அடிச்சா வாய்க்கு வந்துரும். அதே காலை தூக்கிட்டு அடிக்குது. அது இல்லாம ஏன் பார்த்தேன்? சரி, என்ன செய்ற? வியாபாரம் பண்றேன். எடுத்து கூறு பாப்போம். போட்டு எலந்த பழ செக்க செவந்த பழம், இது தேனாக இனிக்கு பழம், இது எல்லோரும் வாங்கு பழம், இது இலைக்கென பிறந்த பழம். எத்தனைதான் பழத்தை நீ எங்கெடுக்கி பார்க்கலாம், எங்கிட்ட இருப்பதை கிட்ட தட்டி பாத்தியா? இறக்கமா வாய்க்கு இறக்கமா? எந்த பழம் எந்த பழம்? எலந்த பழம். இது இளந்த பழம்லாம் கிடையாது. அப்புறம் இது பாக்குற மாதிரி இளந்த பழம் மாதிரி தெரியல. அப்புறம் என்னன்னு தெரியுதோமா? இது குமிட்டி காய் மாதிரி தெரியுது. யோ, இளந்த பழம் அவர் தான் பாக்குறேன். அது கூட எப்படி அந்த காய் வருது? என்னமா நீங்க திரும்புமா? சும்மா ஏதாவது இல்லாத உள்ளதெல்லாம் சொல்லிட்டே அவன் கண்ணுல கோளாறு எலுமிச்சை பழம் மாதிரி இருக்குன்னுவியா? ஜெக்கல் மாதிரி எப்படி நான் செத்தேன் வண்டி இவங்க நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. அது என்ன பெருசா தொங்குது? ஜெக்கல்மா, நான் யார் என்ன தெரியாம பேசிட்டு இருக்கேன். யாரு நீங்க? நான் பெரிய டாக்டர். டாக்டர்? இது வரைக்கும் நான் 10 பொம்பளை 10 பொம்பளை இல்ல, இது வரைக்கும் 10 பொம்பளை உண்டாக்கி விட்டுருக்காரு. இது வரைக்கும் 10 பொம்பளைக்கு ஊசி போட்டுருக்கேன். ஊசி? ஆமா, ஒரே ஊசி தேமா. வாவ், டாக்டர். நான் போட்ட பொம்பளை ஊர முன்னுக்கு வந்துருச்சு. எப்படி முன்னுக்கு வந்துச்சு? நோய் குணப்பட்ட முன்னுக்கு. நோய் போயிருச்சு. ஆமா. உன் பேர் என்ன? என் பேர் வினோதினி. வினோதினி. எத்தனை திணிச்சிருப்ப? இல்ல, இந்த பழக்கம் தானே வேணாங்கிறது. அட எத்தனை இட்லிமா போட்டு திளைஞ்ச? சோறு தானையா போட்டாங்க. அத எத்தனை தின்னே? கொஞ்சம் கான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும். எப்படி? நேத்து நீ சாப்பிட்ட 2 இட்லியை கரைக்காம போட்டுக்க நெஞ்சு வீங்கி போய் கிடக்குது. அதான உண்மை. ஆமா, அதுதான் வாயில எல்லாம் அப்படியே வந்து முறையா வருது. உன்னை நான் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, செக்அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் தானே? ஆமா. இங்க கேளுமா, என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேர் குத்துராசா. குத்துராஜா? உங்க பேரு? எங்க பேரு ராணி குத்துராணி. காட்ராணியா? காட்ராணி. ஓ மை காட், காட்ராணி. குத்துராசா? குத்துராசா காட்னா தானே குத்த முடியும். நீ வாட்டி செவனே நின்ன மசிர்லையா குத்த முடியும்? என்னத்த நான் போய் செவர குத்துனா தேங்க வா. உனக்கு இழுத்து விட தெரியுமா? அது என்ன இழுத்து விடுவ தெரியுமா? மூச்சு. மூச்சு. அது விடுவேன். மேல பிடிச்சு இழுக்கும்போது கீழே திறக்கணும். அது என்னது? பாரு, இப்படி இழுக்கணும். அப்படி நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு. நீ வேற ஹலோ டிஸ் ஹலோ வேறல விடுறியா? ஹலோ. அது என்ன வேற? பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், ஹலோ காளையப்பா, ரவிபாலா. என்ன பசு பேரா சொல்றீங்க? இது எங்க கேட்ட பசு பேர் மாதிரியே தெரியுதே. இந்த பஸ்ல ஏறி போய் படிச்சேன்.
என்னை பாராட்டி நாளைக்கு நான் அமெரிக்காவில் பட்டம் தர. என்ன பட்டம் கேளு? என்ன பட்டம்? இலிச்சா பட்டம். வியாபாரம் பாக்குறியா? நான் பல வியாபாரம் பாக்குறேன். வண்டி ரோட்ல ஓட்டு பத்தலாமா? போட்டு போட்டு போட்டுலாம். கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமர காட்டுக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்ப. நானும் பூட்ட போறேன் கலப்ப. இன்னைக்கு 4 கோட்டையில இருக்கக்கூடிய முனியாண்டி பகவதி, வங்காளக்காரி, சோனக்கருப்பரு இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு பூட்ட போறேன் என் பொழப்பே. ஓட்ட போறேன் என் பொழப்பே. ஓட்ட போறோம் நம்ம பொழப்ப. தம்பி சதீஷ் கிளம்பிடுமா தம்பி? பாரு சிரிச்ச முகத்தை அடிச்சு தார தப்பட்டுல கிழிச்சு போடுறான். அதத்தை என்று சொல்லி அங்கே கீடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிட்டது. அங்கே கீடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிட்டது. கொண்டு மேலே கொண்ட ஒட்டு ரவுண்டு கொண்ட மேல ஒட்டு கொண்ட மேல கொண்ட ஒட்டு ரவுண்டு கொண்ட மேல ஒட்டு. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிட்டது. அங்கே கீடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசம். சேதுபதி கடல்ல சேதுபதி கடல்ல சமத்த பிள்ளைய படகு கட்டி கண்ணு கட்டி வளம் எடுத்து சின்ன பிள்ளை கோடி காசு வரும் முத்து தாரையும் பிள்ளை. சேதுபதிதா சேதுபதிதா சேதுபதிதா. ஹலோ